ஆக்சுவலி இப்படி நடக்கணும்னு நினச்சி கூட பார்க்கலங்க. சூப்பராக என்ன செய்ய போகிறோம்? என்ன பிரியாணி? இல்லம்மா, மட்டன் பிரியாணிமா. பாத்தீங்களா, பிரியாணி தம் போட்டு முடிச்சாச்சு. அக்ஷா வந்து எனக்கு வந்து அத்திப்பழம் கொடுத்துருக்கா. இது அப்படியே வந்து ஸ்பூன்ல சாப்பிட்டு சூப்பரா இருக்குமா. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட தான் போறோம். நம்ம ரெடி ஆயிட்டு வந்துருக்கோம். ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போவோமா? சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கோடு போட்டுக்கலாம் மசாலா நல்லா பிடிக்கிறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா பீஸ் எல்லாமே நம்ம பெருசாக தான் கட் பண்ணியிருக்கோம். செஸ்ட் பீஸ் வந்து அப்படியே நம்ம வந்து ரெண்டாக தான் போட்டிருக்கோம். இதுதான் வந்து சுப்ரீம் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. கட்ஸ் ஆஃப் சிக்கன் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப பழைய வீடியோ ஆயிடுச்சு. இதுதான் சுப்ரீம் பீஸ். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்கிறதுலேயே சிக்கன்லேயே வந்து ரொம்ப சாஃப்டான பீஸ் தான் இதுதாங்க. ஓகே, இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் இதில் தான் வந்து ப்ரிப்ரேஷனே பண்ணுவாங்க ஸ்டார் ஹோட்டல்ஸில். பண்ணலாம். போன்லெஸ் பண்ணுறது வந்து எப்படிங்கிறது நான் ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். நான் நம்ம சேனலில் இருக்குது. ஷெஃப் அபீஸ் யூடியூப் சேனல் பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நான் ஒரே ஒரு இது மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த சுப்ரீம் பீஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னு வைங்களேன், செம்மையாக இருக்குங்க. இதுதான் வந்து சுப்ரீம் பீஸ். இது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஸோ வந்து டீ டைம், அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு. சிக்கனில் நம்ம போடுற மசாலா நல்லா பிடிக்கணும்னா இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். பொதுவாக சிக்கனில் இந்த லெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளஷோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்லேயே ஒரு தரமான சிக்கன் 65 மசாலா ரெடி பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி சிக்கன் 65 மசாலான்னு சொல்லிட்டு சக்தி பிராண்டில் இருக்கும், அதுதான் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தயிர் புளிப்புக்கு, சோயா சாஸ் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, அண்ட் சால்ட்டு. தனியாத்தூள் நான் வந்து கொஞ்சமாக போடுறேன். ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தனியாத்தூள் கரம் மசாலாலாம் போடுவாங்க. நான் கொஞ்சோண்டு தனியாத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சில்லி சிக்கன் 65 மசாலாலேயே காரம் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா சிக்கனில் வந்துட்டு மேரினேட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. சூப்பராக மசாலா வந்து மேரினேட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஸோ பிரியாணியெல்லாம் தம் அடிச்சதுக்கப்புறம் ஸோ நம்ம பொறிக்க ஆரம்பிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேசரி வந்து ரெடி ஆகிட்டு. வீட்டுக்காரங்க கொஞ்சமாக செய்கிறதுனால ரெசிபிலாம் எனக்கு போட முடியல. பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. தங்கச்சி, அம்மா எல்லோரும் சேர்ந்து. ஆனியன் சூப்பராக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்காங்களே, வெரி குட். மல்லி இலை, சுருள்பட்டை. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சுருள்பட்டை இல்லைங்க, இது வந்து டுபாக்கூர் சுருள்பட்டை. சுருள்பட்டை வந்து நல்லா தெருளாக இருக்கும். இப்போதைக்கு இதுதான் இருக்குது. இது வந்து கேசரி வந்து எங்கள் அண்ணியார் செஞ்சிட்ருக்காங்க. ஸ்பெஷல் கேசரிங்க. அவுட்புட் காட்டுறேன் பாருங்கள். 6 kg நெய் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்குங்க. என்னதான் நம்ம வெளியில் அத்தனை கேசரி பண்ணாலும் வீட்டில் செய்கிறது ஒரு தனி சுவை தான். பியூட்டிஃபுல். ஆக்சுவலி இப்படி நடக்கணும்னு நினச்சி கூட பார்க்கலங்க. காலையில் மார்க்கெட்டில் எல்லா ஜாமானும் வாங்கிட்டேன், லெமனும் தயிரும் வாங்க மறந்துட்டாங்க.
பிரியாணிக்கு லெமன் ரொம்ப முக்கியம். ஏக்ஷா வேணும்லம்மா? மறந்துட்டோம்லம்மா? ஆமா, நீங்க இங்க வந்த கரெக்டா நான் வெளியில கிளம்புறப்ப வந்துருவா. வெளியில கிளம்புறப்ப வந்துடுற. போமா, சச்சா போய் வாங்கிட்டு வந்துடுற. போமா, நீ போமா. நீ போய் சச்சாவுக்கு பிரியாணிக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. சச்சா போய் லெமன் வாங்கிட்டு வந்துடுற, சரியா? அண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்தியா கேட் கிளாசிக்கில் தான் வந்து நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். இங்கே லோக்கல் ஷாப்லலாம் வந்துட்டு பிரியாணி இந்த ரைஸ் கிடைக்காது கிளாசிக். ஸோ நான் பொள்ளாச்சியிலேருந்து வேற ஒரு அண்ணா வந்தார், அவர்கிட்ட வந்து எடுத்துகிட்டு சொல்லியாச்சு. இப்போ நம்ம அதை போய் பிக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சூப்பராக என்ன செய்ய போகிறோம்? என்ன பிரியாணி? இல்லைம்மா, மட்டன் பிரியாணிமா. என்ன பிரியாணி செய்ய போகிறோம்? அப்புறம் தப்பு தப்பா சொல்கிறா மெனுவை. ஸோ போகலாம். ஊருக்கு வந்தாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சலீம் ஸ்டோர். அரிசி வந்துருச்சு, நம்ம கிளாசிக் வந்துருச்சு பொள்ளாச்சியிலேருந்து. அந்த லெமன் தயிர் வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியதான். நான் கடையில் தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கியாச்சு, அதாவது காலையில் மறந்த ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து போயிட்டு ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். going to start the preparation. ஆரம்பிக்குமா? ஃபர்ஸ்ட் கடலை ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய், நெய் ரெண்டும் சேர்த்து ஊற்றி வச்சு அடுத்தபடியாக நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயத்தை போட்டோம், அரிசி ஊற வச்சலாம். மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வந்து சூப்பராக மசாலாலாம் மேரினேட் பண்ணி நல்லா ஊற வச்சு சூப்பராக கொடுத்துருக்கிறத. மட்டன் பிரியாணி இஸ் கெட்டிங் ரெடி. ஐஸ்கிரீம் பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. ஐஸ்கிரீம்லாம் இல்லை, நான் நெய் தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் சூப்பராக வதங்கிருக்கு பார்த்தீங்களா, பொன்னிறமாக. இப்போ நான் வந்துட்டு மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறேன். மல்லித்தூள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு பிரியாணி சுத்தமாக தெரியாது. வெங்காயத்தோடு சேர்ந்து ஃப்ரை ஆகிடும். அண்ட் உங்களுக்கு சாப்பிட்றப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடுச்சு. பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு. வந்து நம்ம வந்து மட்டன் ஆட் பண்ணிடலாம். மட்டன் போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் தம் போட வேண்டியதுதான். சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு மட்டன் பிரியாணி.
லெமன் ஊற்றிக்கலாம். சூப்பராக வெந்துருக்கு. நல்லா கொதி வந்துடுச்சு. அரிசி போட்டு தம் போட்டுற வேண்டியதுதான். மசாலா ரெடி ஆகிடுச்சு. அரிசி போட்டுற வேண்டியதுதான். பாஸ்மதி கிளாசிக் அரிசி போட்டாச்சு. ரைஸ் வந்து டைரக்டா போடுறோம், அதனால நம்ம கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே தோசைகளை வச்சுட்டோம் அடி பிடிக்காம இருக்கணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து மேல வந்து வெயிட் ஏதாவது வச்சுக்கலாம். வெயிட் சும்மா ஒரு சட்டி வச்சுருக்கேன். சட்டி வச்சுட்டு கீழே வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்குவோம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தரமான மட்டன் பிரியாணி ரெடி ஆகும். அதுல நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிடுவோம். தரமான கத்திரிக்காய். கட்டா கட்டா ஃபைனலாக வந்துட்டு வேர்க்கடலை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். மட்டன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ்க்கு இந்த கட்டா வேற நல்லா இருக்குங்க. கத்திரிக்காய் கட்டா ரெடி. தரமான கேசரி ரெடி. அண்ட் ஆனியன் ரைத்தா. நெக்ஸ்ட் நம்ம வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்களா, பிரியாணி தம் போட்டு முடிச்சாச்சு. அக்ஷா வந்து எனக்கு வந்து அத்திப்பழம் கொடுத்துருக்கா. இது அப்படியே வந்து ஸ்பூனில் சாப்பிட்டு சூப்பராக இருக்குமா. ட்ரை அத்திப்பழம் வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும். பட் இது வந்துட்டு நல்லா இருக்கும். ஆக்சுவலி லுக்ஸ் குட். பாருங்க, கார்ட்டூன் ஷேப்பில் நைஸில். இதோட டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பிங்கிஷ் கலரில் இங்கே பாருங்கள். குட். கடவுளோட படைப்பில் ஒவ்வொன்றுமே வந்து அருமையோ அருமை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து வாழை இலை எடுத்துகிட்டு நமக்கு வந்து வாழை இலையில் தான் சாப்பிட போகிறோம். நம்ம அங்கே பார்த்தீங்களா மைனா, குருவி எல்லாமே இருக்குது. சரி, எல்லாம் நம்ம வந்துட்டு கட் பண்ணிடலாம். சூடாகிடுச்சு. சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து சிக்கனை எப்பவுமே பிடிச்சி எடுக்கணும். நான் வெளியே இதில் சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே போட்டுருவோம். அதுக்கப்புறமேட்டு மற்ற போர்ஷன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாரிஸ் வந்து இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டான், கட் பண்ணிட்டு வந்துட்டான் இலைய. வந்துட்டு குயின் சாலடுக்கு கியூக்கம்பர் கட் பண்ணிடலாம். பிரியாணியை கிராண்ட் ஓப்பனிங் பண்ணிடுவோமா? 3, 2, 1. வாவ் வாவ் வாவ். பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? மேலே ஆர்கேஜி நெய்யை போட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விடுவோம். தரமான பிரியாணி ரெடி.
அரிசி ஒன்றோட ஒன்று உடையாமல் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கே. நீங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தால் பாஸ்மதி கிளாசிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கியூக்கும்பர் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை பிளேட்டிங் பண்ணிவிட்டு ஆனியன் அண்ட் கேரட் எல்லாத்தையுமே சூப்பராக கார்னிஷ் பண்ணி பிளேட்டிங் பண்ணி சர்வ் பண்ணுவோம். மட்டன் பிரியாணி தம் உடைச்சாச்சு. காட்ஸ் கிரேஸ் சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சிக்கன் லெக்ஸை சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட தான் போகிறோம். நம்ம ரெடி ஆகிட்டு வந்துருக்கோம். ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போவோமா? சரியான பசி ஆகிடுச்சுங்க. கம் லெட்ஸ் ஸ்டார்ட். சமைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உணவை பரிமாறுறது ரொம்ப முக்கியம். பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் அரிசி உடையாமல் அதை கரெக்டாக எடுத்து வைக்கணும். மட்டன் பிரியாணி அண்ட் பிரிஞ்சால் கட்டா, மிக்ஸ்ட் ஆனியன் ரைத்தா, வாவ், பைனாப்பிள் கேசரி, cucumber, chicken legs, mayonnaise, இது வந்து Szechuan mayonnaise, இது வந்து நார்மல் mayonnaise, salads, onion and carrot, beautiful. வாரிஸ் கான் வந்து எல்லாம் வேறு லெவலாக வீட்டில் வச்சுருக்காரு. ஹவுஸ் த டேஸ்ட் வாரிஸ்? எது ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லா புகழும் இறைவனுக்கே. நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து குக் பண்ணி ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.